வருவான். இப்போ இறை குருவாக வர வேண்டும். இந்த குருவே இறையாக இருக்க வேண்டும். இது எதுக்கு சொன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே இப்ப நான் சொன்னேன், கல்ல பார்த்து நீ கும்பிடு, கல்ல நம்பு, கல்ல சிவன். கண்ணப்ப நாயனார் புராணம் எல்லாம் அதுக்குதான் வச்சாங்க. அது போகும்போது ஒரு லிங்கத்தை பாக்குறாரு, லிங்கத்தை பார்த்து கும்பிடுறாரு. 2வது நாள் அந்த லிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லி அவரு வேடுவர் இல்லையா? அப்ப அந்த பன்றிக்கறியை ஏதாவது ஒரு வேட்டையாடி கொண்டு வர்றார். அந்த கொண்டு வந்த பன்றிக்கறியை என்ன பண்றாரு, வைக்கிறார். வச்சு படைச்சிட்டு அந்த சாமியை கும்பிட்டு இருக்கும்போது லிங்கத்துல இருந்து ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் வடிகிற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அவ அழுறார சிவன் சொல்லி உற்று பார்த்தா அது கண்ணீர் இல்ல, ரத்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணீர் ரத்தமா தான் இருக்குது, நமக்கு வெளியில தெரியல. நம்ம பாக்குறதுக்கு சும்மா அழுறாங்கன்னு நினைக்கிறோம். நெஞ்சத்துல இருந்து பிளந்து வரக்கூடிய வேதனை. அப்ப அதை நம்ம உண்மையா நம்மளும் இரக்கமா கருணையா இருந்தாதான் அவங்க அழுறத பார்த்து உணர முடியும். இப்ப இவரு கண்ணப்ப அதான் சொல்றாங்க, கண்ணப்ப நாயருக்கு அது சிவன் அழுகிறது கண்ணீர்னு தெரியல. அப்ப அவருக்கு ஏதோ நோய் இருக்கிறது, ஏதோ வலி இருக்கிறது, ஏதோ சோகம் இருக்கிறது. அதுதான் அந்த கண்ணுல இருந்து வருகிறது. அப்ப அந்த கண்ணுக்கு மருந்து வேணுமே. வேணுங்கிற பொழுது இவர் படித்த படிப்பு அளவுக்கு பல்லுக்கு பல்லு அப்படி ஒரு காலத்துல சட்டம் இருந்தது. ஒருத்தன் ஒரு அடி அடிச்சுட்டானா நீ அவனை ஒரு அடி அடிச்சு அதான் சரியா போ. ஒரு சின்ன பிள்ளைய விளையாடும், நீ ஒரு தடவை முட்டிட்டியா, வா 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 நான் ஒன்னும் ஒரு முட்டினா தான் சரி, ஈக்குவலைஸ்ட் ஆகும்பா. இது அந்த காலத்துல இருக்குது, பல்லுக்கு பல் அடிக்க அடி. இப்போ ஒருத்தன் 500 ரூபா வாங்கினா திரும்பி 500 ரூபா கொடுக்கணும். அதுல நம்ம ஆளு வியாபாரம் பார்த்தான், 500 தந்தானா 10% போட்டு 600 ரூபா கொடுப்பா. இதெல்லாம் கர்ம வாழ்க்கை. அப்ப அவர் படித்த படிப்புல என்ன புரிஞ்சிருக்காருன்னா, பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி இப்ப அந்த கண்ணுக்கு நோய் இருந்தனா அப்ப கண்ணு இப்ப அறுவை சிகிச்சை அன்னைக்கே வந்துட்டு. இன்னைக்கு புதுசா ஐ பிளான்டேஷனை உறுப்புகளை எடுத்து வைக்கிறதெல்லாம் இல்ல. அப்பமே அப்படி கொடுக்க முடியும்ங்கிறத காட்டிட்டான். அப்ப இவர் என்ன பண்ணாரு, இவரு கண்ணை கையில வச்சிருந்த வேடு, அந்த வேடுவங்கிறதுனால வேட்டையாடக்கூடிய அந்த அம்புனுடைய இதை எடுத்து கண்ணை குத்தி ஒரு கண்ணை வெளியில எடுத்துட்டார். இப்ப இதுல நல்லா சிந்திக்கணும். கண்ணை எடுப்பானா, சொல்லுவான் என் உயிரை தாராமாங்க. வீட்டுல கூட பேசும்போது சொல்லுவாங்க, என் உயிரை கூட நான் உங்களுக்கு தருவாமா. ஆனா அவன் செத்து போய் 20 வருஷம் ஆனாலும் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான் இல்லையா? ஆனா உண்மையான அன்புக்கு அதுக்கு இடமே இல்லை. அதான் அந்த நம்பிக்கையை நான் சொன்னேன். கண்ணப்ப நாயனார் நம்பிக்கை உண்மையான ஹோலி ட்ரூ, டோட்டலி. என்ன பண்ணிட்டாரு, கண்ணுக்கு கண்ணு உடனே தன் கண்ணையே புடுங்கி அதுல கொண்டு ஒட்டி வச்சார். அது அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு ஒட்டிச்சு. நோ கம் எல்லாம் போடல, தையல் தைக்கல, லேசர் இது பண்ணல. அப்படி எடுத்து வச்சு நம்பினாரா, இந்த கண்ணுக்கு அந்த கண்ணு தானே, கண்ணு அந்த கண்ணுல ஒட்டிக்கிச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம். உங்கள் நம்பிக்கைக்கு தக்கவாறே பலன் கிடைக்கும். மனித உடம்பு சாதாரணமானது அல்ல, பஞ்சபூத சக்தி நம்மள்ட்ட இருக்குது. அதனால்தான் நல்லதே நல்லதே சிந்தின்னு சொல்ல காரணம் தான். வள்ளுவர் பிரான் கூட சொல்வாரு, எண்ணியே எண்ணியோங்கு ஏகுவர். நீ என்ன நினைக்கிறீ அடைய முடியுங்கிறார். பட் என்ன இருக்கணும், அந்த நம்பிக்கை திடமாக இருக்க வேணும். உண்மையாக போலித்தனமால நடந்தா பார்க்கலாம், நடக்கலைன்னா திவஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும், 100%. அதுல அப்பளுக்கு இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சான் கண்ணப்ப நாயனார். அவனே சாமி கும்பிடுறவன் இல்ல, வேட்டையாடிட்டு அவன் பாட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்கக்கூடியவன். போற வழியில ஒரு நாள் பார்த்தா, அடுத்த நாள் வந்தான். இப்ப அந்த லிங்கத்தின் மீது அவன் வைத்த நம்பிக்கையும் அன்பு என்ன பண்ணுச்சு, அவன் கண்ணை குடிங்க அதுல ஒட்டிச்சு. கண் ஒட்டிச்சு. ஒட்டினது மட்டும் இல்ல, சொட்டி கொண்டிருந்த ரத்தமும் நின்று விட்டது. சந்தோஷப்பட்டான், பயங்கரமா சந்தோஷம். நினைச்சு பாருங்க, நமக்கே நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அது நடந்துட்டுனா எப்படி இருக்கும், எனக்கு கத்துறமா இல்லையா? இம்மீடியட்டா ஒரு ஜெலசி இல்ல ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துடும். நான் நினைச்சு நடந்துச்சு, நான் சொன்னேன் பலிச்சிச்சு, நான் கேட்டேன் கிடைச்சிச்சு. எப்படி இருக்கும்? இவன் கண் அந்த கண் வேதனையே போயிடுச்சு.
இதெல்லாம் அடிநிலையில இருந்து உங்க பக்தி நிலையில வருவதற்காக தான் இது. நீங்க கொடுத்துக்கிட்டு சாமிக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு சொல்லிட்டு போறா, வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நீ காசு கிடையாது, பேங்க்ல லோன் தரணும், அவன் சொன்ன டேட்ல கொடுக்கலன்னா அவன் திருப்பி பணம் தரமாட்டான், அது எனக்கு வீடு வாங்கிட்டு நான் பத்திரத்தை வச்சுட்டு கொண்டு வந்து உன் கால்நேட்ல வைப்பேன், அது நடத்தலன்னு வையேன், இப்ப நான் கொடுத்துட்டு போறேன் புடவை உறிஞ்சிட்டு போயிருவாங்க. இல்ல பக்தி அப்படிதான் இருக்குது. அப்புறம் சாமி நம்புறது இல்ல, அந்த பக்கம் போறது இல்ல. நானே வாசல் இருந்து வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், அம்மனை கும்பிடாத, இந்த கோயிலுக்கு போகாத, ஒண்ணும் நடக்காது, ஏமாத்துத்தனம், இப்படியே சொல்றான். மனநிலை எப்படி இருக்குது? அப்போ பேசிக்கா நீ நம்பிக்கை உண்மை அல்ல, போலித்தனால நடக்காது. நீ அரை குறையா பண்ணா அது ஃபுல்ஃபில் ஆகாது. எப்படி இருக்கணும்? சந்தோஷம். நல்ல சிந்திச்சு பாருங்க. இப்போ இவர் ஒட்டி வச்சது ஒட்டிக்கிச்சு, ரத்தம் நின்றுச்சு, வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் அங்கதான் சோதனை. இது எல்லாத்தையுமே ஒரு கதையிலே சொல்லிட்டான், பாடத்தை சொல்லிட்டான், உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டான், நம்பிக்கை எப்படி பெற்று தரும், எதெல்லாம் தருங்கிறத சொல்லிட்டான். ஒரு கண்ணே அப்படியே அதுல ஒட்டுக்கிச்சு, ரத்தம் சொட்டுறதே நின்றுச்சு. அது எவ்வளவு பெரிய ஆபரேஷன். அப்ப நினைச்சபடி, நீங்க நினைச்சபடி அந்த கண் நல்லாகணும்னு நினைச்சா நல்லாயிடுச்சு. யூ ஜஸ்ட் நோ இட், இல்லையா? உடனே அங்க என்ன நடக்குதுன்னா டெஸ்ட் நடக்குது. இவன் இதோட நின்றுவானா? இப்ப நிறைய பேர் அப்படிதான். ஒரு குருவை பாக்குறாங்க, போய் சாமி என் பொண்ணு கல்யாணமே ஆகல, அவரும் சரி வாங்க ஒரு 4 தடவை அலைய வைக்கிறார். அலைய வச்ச உடனே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா, நடந்துச்சு. சந்தோஷமா சாமி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதோட முடியுமா? அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு வராங்க, என்ன சாமி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து கொடுத்தீங்க, கல்யாணம் எல்லாம் நடந்துச்சு, இன்னும் பிள்ளை வரலையே. சாமி என்ன பண்ணுவாரு? என் பொண்ணுக்கு இன்னும் பிள்ளை இல்ல. எல்லாரும் கேக்குறாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு சாமி. இப்ப இவரு சொன்னாரு, 1 வருஷம் தானமா, கொஞ்சம் பொறுமையா இருந்தார். 6 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிட்டு, பிள்ளை பிறல்ல, இப்ப வந்துட்டா. என்ன சாமி, எத்தனை இடம் கேட்டாச்சு, எத்தனை இடம் வந்தாச்சு, என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லையே. உடனே வெளியில என்ன சொல்லுவான், அவர்கிட்ட ஒண்ணுமே சக்தி கிடையாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம 15 வருஷம் காத்து இருந்தது, நடத்தினதெல்லாம் மறந்து போயிரும். இப்ப இந்த பிள்ளை வரலன்னு சொல்லிட்டு நான் கேட்டா அவர் நடத்தல, அதனால அவரு சாமியார்ல போலி சாமியார் ஏமாத்துக்கார் பரப்பி தெரிவாங்க. அப்ப இவங்க எப்படிப்பட்டவங்க? இவன் வியாபாரி கூட கிடையாது. வியாபாரின்னு அந்த சாமியாரை இழக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், உத்தி கெட்ட முண்டோன்னு சொல்லலாம், அறிவற்ற முண்டங்கள். அதுதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்போம். நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க, ஏன்னா அறிவு இருந்ததெல்லாம் அங்க ஒட்டிட்டு இருக்கோம், அறிவே இல்ல. இப்ப கேட்கறது நடக்கலன்னு உடனே அப்ப இது நடக்கல, அவர்கிட்ட இல்ல. அவரும் வேணும்னா என்ன பண்ணாரு, அது நடக்க போது நடக்கட்டும். அப்ப நம்மகிட்ட என்ன ஞான உபதேசம் கேட்டாங்க, அப்ப அந்த நம்பிக்கை இன்னும் வரலையே. அப்ப இன்னும் கேட்டு இது நடக்கணும், அது நடக்கணும், இது வேணும்னு கேட்டா அவங்க ஞானம் வளரவே இல்லையே. அப்ப இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த இலைய முறிச்சு விடுற மாதிரி மீண்டும் தழுக்கட்டுன்னு சொல்லு. இது இயல்பா எல்லா குருமார்களும் பண்றதுதான். உடனே இவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, ஏமாத்திட்டாரு, போக மாட்டேன்னு. போங்க, யாருக்கு லாபம்? இது இயற்கை நடத்தி கொண்டிருக்கிற பாடம். நன்றாக யோசிக்க பயிற்சி வைக்கும். இப்ப அங்க கண்ணப்ப நாயனாருக்கு கூட இந்த கண்ணு நின்ன உடனே அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சு. யோசிச்சு பாருங்க, பயந்துட்டாரு. அப்ப இந்த கண்ணுல வரல, அதை நல்ல கடை பாக்குறாரு, பச்சை கண்ணுல வரல, வைக்காத கண்ணுல தான் வருது. அப்ப இதுக்கும் ஏற்கனவே தான் பண்ணி அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த 2வது கண்ணையும் குத்தி வச்சிடலாம்னு சொல்லி அம்ப எடுத்து குத்த போகும்போது ஸ்டாப். இல்லையா? அவருக்கு பேரு கிண்ணப்ப. உடனே ஒரு அசரீதி சவுண்ட் கேக்குதாம், என்னப்பா நிறுத்து, இன்றிலிருந்து நீ கண்ணப்பனாகிறாய் சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுத்ததாகவும் அந்த கண்ணுல உள்ள ரத்தங்கள்லாம் நின்று விட்டதாகவும் வரலாறு. இவனுக்கு அன்னைக்கு ஞானம் கிடைச்சு.
முக்தி கிடைச்சிட்டுன்னு சொல்றாங்க. அப்ப கர்ம வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்ததுதான். அப்ப எப்போ உங்களுக்கு கர்ம வாழ்க்கையிலிருந்து முக்தி கிடைக்கும்? பரீட்சைக்கு பிறகு.